அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பாண்டியன் சோமிய கேரளிலிருந்து. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஒகாபுலரி, அதாவது உணர்வு மாற்று சொல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக ஒரு சொல்லை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதோடைய பொருளாக இருக்கட்டும் இல்லை அதோட காட்சியாக இருக்கட்டும் நம்ம மூளையில் ஏற்கனவே பதியப்பட்டிருக்கும். நம்ம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள்னால. எடுத்துக்காட்டுக்கு ஹாப்பினஸ்ன்னு வச்சுக்கலாம், மகிழ்ச்சியான ஒரு தருணம்னு வச்சுக்குவோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை 4 பேரோட உறவாடுற மாதிரி இருக்கட்டும், இல்லை ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அது காட்சிப்படுத்தப்பட்டு நம்ம மூளையில் இருக்கும். அதே மாதிரி தான் சோகமும் கூட. இந்த வார்த்தையினால நம்ம உணர்வு ரீதியான தாக்கம் நம்ம மனசில், நம்ம உடம்புல எவ்வளோ தூரம் பதியப்படுதுங்கிறது தான் இந்த வீடியோ குறிப்பு. நம்ம பேசுகிற ஒவ்வொரு சொல்லையுமே நம்மளுடைய வாழ்க்கையை அடங்கியிருக்கு. அதை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாற்றுறது, முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் வழி இல்லாமல் சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கைகளை கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒகாபுலரி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இன்னொருத்தவங்க பண்ணலை, அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்படையுது. இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் இதை எடுத்து வைக்கும்போது அவங்க மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறத காட்டிலும் அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, அந்த எமோஷன்ஸோட இன்டென்சிட்டி, அதோடைய தாக்கம், அந்த வலியோடைய தாக்கம் 2 வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு கொடுக்கும். முதல் வார்த்தையை காட்டிலும் 2வது வார்த்தை, அதாவது ஆங்கரை காட்டிலும் ஹர்ட், அந்த எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையோடைய இன்டென்சிட்டி குறைவாக இருக்கும். இதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வழியிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். இதே மாதிரி தான் எல்லா வார்த்தைகளுமே நல்ல சொற்களாகவே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வேறு ஏதாவது விஷயங்கள், வேறு ஏதாவது தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.